சேரிட்டி சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இது உங்கள் பேராசிரியர் பி. சுந்தர்ராஜ். நண்பர்களே, இந்த நாளிலே இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அல்லது மத்திய அரசு அவர்களை விட மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒருவரை உங்களிடத்தில் அறிமுகம் செய்யவிருக்கின்றேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சிஎஸ்ஐ மற்றும் சிஎஸ்ஐடிஏ இவைகளை தெளிவாக தெரிய வேண்டும், அதனுடைய விதிமுறைகளை தெரிய வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளால் போகலாம். மதுரை ராமநாடு டயோசிஸ் என்னும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கிளையில் சுவிசேஷ துறையில் பணியாற்றி வருகின்ற நபர்தான் இந்த ஜெயசிங். இந்த ஜெயசிங் ஒரு கடிதத்தை சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் உபகிளைகளுக்கு அனுப்புகின்றார். அதாவது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் வருமான வரி அட்டை, பேன் கார்டு, அதான் வருமான வரி அட்டை, பதிவு மற்றும் பைலாஸ் அட்டை உபயோகித்து இயங்கி வருகின்ற, அதாவது பதிவின் கீழ் இயங்கி வருகின்ற ஒரு கம்பெனியினுடைய உபகிளைகளாகிய சிஎஸ்ஐ திருச்சபைகளுக்கு அனுப்புகின்றார். அந்த நபர் அனுப்பும்போது என்ன செய்கிறார் என்றால், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி எழுதுகிறார். சப்ஸ்கிரிப்ஷன்னா மெம்பர்ஷிப் ஃபீ. மெம்பர்ஷிப் ஃபீ யார் எடுத்து பண்ணணும்? ஒரு கம்பெனிக்கு அதாவது சேரிட்டி கம்பெனி இல்லையா, சிஎஸ்ஐடிஏன்னா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்னும் சேரிட்டி கம்பெனியில் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி கம்பெனி மத்திய அரசுக்கு கொடுத்து, மத்திய அரசு ஒரு இடமிருந்து ஒரு அனுமதி பெற்ற ஒரு ஆணை இருக்கின்றது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த 2 ஆணைகளையும் 2 புறத்திலும் பதிவிடுகிறேன். பாருங்கள். வீடியோவை லைட்டாக இது பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, இது ஜூம் பண்ணி நீங்கள் அதில் இருக்க எல்லாத்தையுமே படிக்கலாம். இப்போ நம்ம முதல் லெட்டரு என்னது, மத்திய அரசு கொடுத்த இதை நம்ம பார்க்குறோம். அதில் என்னென்னா, இங்கே பாருங்கள், மத்திய அரசு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்னும் கம்பெனி ஆரம்பிக்கும் போது இது என்னது, ஒரு கம்பெனி சட்டத்தின் கீழ் ஆரம்பித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் மத்திய அரசும் ஏற்றி இருக்கின்ற கம்பெனி சட்டத்தின் கீழ் இயங்குகின்ற அந்த கம்பெனி சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்ற அந்த ஆணை இப்பொழுது உங்களிடத்தில் காண்பிக்கப்படுகின்றது. அதில் வருடத்திற்கு எவ்வளவு சந்தா? 15 ரூபாய் சந்தா செலுத்த வேண்டும். அப்போ 15 ரூபாய் சந்தா செலுத்துகின்ற, அதாவது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியினுடைய உபகிளைகளாகிய தென்னிந்தியா முழுவதும் இருக்கின்ற சிஎஸ்ஐ தொழுகை முறையை உடைய திருச்சபைகள் அனைத்தும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் உபகிளைகள். அது உங்களுக்கு தெரியும். இதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லா வீடியோலையும் போட்டிருக்கிறனால திருப்பி இப்போ தான் போடல. இந்த 2 லெட்டர் மட்டும் இன்றைக்கி போடுறேன். முடிஞ்சால் கடைசியில் 3 லெட்டர் இந்த கம்பெனியை பற்றிய விவரத்தை வைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். நண்பர்களே, நான் கேட்குறது என்னன்னா, இந்த இது கடிதத்தின் பாருங்கள். அதில் என்னன்னா, மத்திய அரசு வருடத்திற்கு 15 ரூபாய் சந்தா என்று செலுத்துகின்றது. அதாவது உறுப்பினர்கள் சந்தா 15 ரூபாய். அந்த உறுப்பினர்களுக்கு என்னென்ன உரிமை உண்டு? வாக்களிக்க உரிமை உண்டு. கம்பெனியினுடைய டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணக்கு, அதாவது கம்பெனி சட்டத்தில் பதிவு பண்ணி வாங்கியிருக்காங்கல்ல, அதன்படி பண்ணால் உரிமை உண்டு. இந்த பணியாக இவன் யார், இந்த ஜெயசிங் கம்பெனியுடைய சுவிசேஷத்துறை தான் என்ன செய்யுது, திருச்சபைகளை கவனிக்குது. நிறைய துறைகள் இருக்குல்ல, கல்வித்துறை இருக்குது, மருத்துவத்துறை இருக்குது, அப்புறம் சேரிட்டி தொண்டு செய்யத்துறை இருக்குது, அப்புறம் என்ன விவசாயத்துறை, இண்டஸ்ட்ரியல் துறை, இப்படி எல்லாமே நிறைய துறைகள் இந்த கம்பெனிக்கு இருக்கு. ஏன்னா தென்னிந்தியா முழுவதும் சுமார் 50 லட்சம் 50,000 கிளைகளோட இயங்கி வருகின்ற ஒரு மிக பெரும் கம்பெனி. அப்போ அந்த கம்பெனியில் ஒரு துறையில் இது சூப்பரண்டாக, பிஷப்னா என்ன அர்த்தம்? சூப்பரண்ட் ஆஃப் கிவன் சர்ச்சர், கொடுக்கப்பட்ட கம்பெனியால் நியமர்த்தப்பட்ட திருச்சபைகளுக்கு சூப்பர்வைசராக இருக்கான். முதல்ல பணியாளராக இருப்பான். அதுக்கப்புறம் என்னென்னா வட்ட லெவலில் ப்ரொமோஷன் ஆவான். அதுக்கப்புறம் என்னென்னா சூப்பரண்டாக ஆவான்னு கம்பெனியுடைய விதி. கம்பெனி என்ன செய்யிருக்குன்னா இது ஒரு இது ஆட்டி வச்சுருக்கு. அதன்படி இந்த இவன் யார், இந்த ஜெயசிங்கு யார்? அப்போ இவன் சம்பளம், பிஎஃப், போனஸு, அப்புறம் ஓய்வு பெற்ற கம்பெனி என்ன செய்யுது, ஓய்வூதியமும் கொடுக்குது. அப்போ இப்படி வாங்குகிற ஒரு பணியாளன்
என்ன செய்யணும்? கம்பெனியோட விதிப்படி தான் நடக்க முடியும் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்ன செய்யலாம்? பேங்க்கில் வேலை பார்க்கலாம், அரசில் வேலை பார்க்கலாம். அரசில் வேலை பார்த்தா அரசு கொடுக்குற அப்போ கொடுக்குற ஆணைகளின்படி இயங்கணும். இப்போ வங்கியில் வேலை பார்க்கணும், அந்த வங்கி என்ன செய்யும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு அந்த ரெகுலேஷன்ஸ் அனுப்புவோம், அதுபடி இவங்க இயங்க முடியும். இப்போது இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இதே மாதிரி கம்பெனிகளாக இருந்தாலும் பெரிய கம்பெனி இப்போ அதானி அம்பானி இருக்குன்னு அவங்க என்ன செய்வாங்க? அது கொடுத்துருவாங்க. எல்லா கம்பெனியாக இருந்தாலும் சரி அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இப்போது இந்த பணியாளன் என்ன செய்கிறான்னா, அவன் தன்னிச்சையாக ஒரு கடிதம் எழுதுகின்றான். அவனுக்கு இது ஒன்றும் பெருசாக இல்லை. அது மத்திய அரசு, அதாவது இது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற அல்ல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கின்ற அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் இயங்கி வருகின்ற கம்பெனியினுடைய அல்லது அவர்கள் அனுமதித்து கொடுத்த ஆணை இவர்களுக்கு பெருசு இல்லை. அதுதான் நம்ம கொடுத்த இந்த ஒரு ஆணை. இதில் என்ன இருக்கு? நான் அதை கட்டம் போட்டு காட்டியிருக்கிறேன். அதில் என்னென்னா ரூபாய் 15 வருட சந்தா செலுத்த வேண்டும். இப்போ வருட சந்தா செலுத்தணுன்னா அவங்க பேரை என்ன செய்வாங்கன்னா கம்பெனியுடைய மெம்பர்ஷிப்பில் ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க என்ன செய்யணும்? ஓட்டர்ஸுக்கு வந்து இப்போ ஓட்டு இருக்குன்னா கிளைக்கு எலெக்ஷன் இருக்குன்னா என்ன செய்யணும்? அவங்க இப்போ நமக்கு இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யும்? ஓட்டர்ஸ் ஐடி கொடுக்கும், ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கே என்னன்னு சொன்னால் அது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறவங்களுக்கு மெம்பர்ஷிப் லிஸ்ட் இருக்கும். அதான் இந்திய அரசு என்னென்னா ஆதார் கார்டு இருக்குது, நம்ம இந்தியா மக்களுடைய லிஸ்ட் இருக்குது. அப்போ இந்திய மக்களுடைய லிஸ்ட்டு, அப்புறம் என்ன இருக்குது? இது ஓட்டர்ஸ் லிஸ்ட் இல்லையா? இதே மாதிரி சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கும் கம்பெனியுடைய உறுப்பினர்கள் சந்தா செலுத்துகிறவங்க இருப்பாங்க. அடுத்தது என்னென்னா அந்த எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் அந்த உறுப்பினர்படி என்ன செய்யும்? தேர்தல் லிஸ்ட்டு, அதுக்கு மேலே தேர்தல் அட்டை இருக்கணும் இல்லையா? அதுதானே இருக்க முடியும். அது எந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா இதில் எம்பி எலெக்ஷனுக்கும் அதுதான், எம்எல்ஏ எலெக்ஷனும் அதுதான், முனிசிபாலிட்டி எலெக்ஷனும் அதுதான், பஞ்சாயத்து எலெக்ஷன் எந்த வார்டு மெம்பராக எந்த மெம்பராக இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குற அடையாள அட்டையும் லிஸ்ட்டு படி தான் நம்ம ஓட்டு போட முடியும். அப்படி தான் இருக்க முடியும். எல்லா இடத்துலையும் அப்படி தான். இங்கே மட்டும் என்னென்னா இந்த மனிதனுக்கு யார்? இவன் சம்பளம், பிஎஃப், போனஸு வாங்குகிற ஒரு பணியாளனுக்கு என்ன இல்லை? இது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் அவனுக்கு பிரச்சனை இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இல்லை. ஏன்னா இவனுக்கு என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே என்ன செய்யிருக்கு? அந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில் 2 பணியாளர்களை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்திய 2 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை, ரிட்டையர்டு ஜட்ஜஸை ஏற்படுத்தினாங்க. அந்த 2 பேரும் என்ன செய்யணுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அதை கொண்டு போனாங்க. கம்பெனி கொண்டு போச்சு. கம்பெனி கொண்டு போனால் அவங்கள என்ன செய்யலை? ரிமூவ் பண்ணலை. இன்னும் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பெர்மிஷன் படி தான் இயங்க முடியும். அப்போது இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டு போட்ட ஆர்டரும் இந்த சம்பளம் வாங்கிய பணியாளனுக்கு பொருட்டே இல்லை. இப்போ இது நம்ம மத்திய அரசை பற்றி பார்த்தோம். இப்போ 2வது லெட்டர் இந்த பக்கம் வருது. இதை பாருங்கள். இதில் என்னது? இவன் என்ன பண்ணுறான்னா ஓட்டு போடணுன்னா எத்தனை ரூபா ஓட்டு கட்டணுமா? 30 ரூபாயிலேருந்து இப்போ 50 ரூபாய் ஏற்றிருக்கானா? இவனாவே ஏற்றிடுவானா? அடுத்தது என்னன்னா எலெக்ஷன் இருக்கா? இப்போ வார்டு மெம்பர் எலெக்ஷன்லாம் இருந்தாலும் என்னது? நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குற இதுபடி தான் கொடுக்க முடியும். அப்போது இங்கே இவன் மாதிரி உண்மையில் எலெக்ஷன் இருக்கா இல்லையான்னுள்ளதை கம்பெனி எழுதியிருக்கணும். இங்கே இன்னும் எழுதுன ரெஃபரன்ஸ் அதில் அந்த லெட்டரில் பாருங்கள், எந்த ரெஃபரன்ஸும் கம்பெனி கொடுத்த ரெஃபரன்ஸ் இல்லை. இவனாவே என்ன செய்கிறான்னா ஒரு லெட்டர் எழுதுகிறான். அதில் என்ன 30 50 மாறிச்சான். அப்புறம் என்னது என்ன மாறிச்சான்? இது என்னது? இது பிசியா? பிசின்னா என்னன்னு தெரியல. இது பஞ்சாயத்து கவுன்சிலராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சாயத்து கவுன்சிலருக்கு இவன் என்னன்னா இவர் என்ன செய்வாராம்? இதுக்கு போட்டிடணும்னா எத்தனை ரூபாயா? 150லேருந்து 200 ரூபா பே பண்ணணுமா? அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஆணைப்படி நம்ம ஒரு பக்கம் காட்டணும். அதெல்லாம் இவருக்கு மேட்ரு இல்லை. இவர் யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட மிக உயர்ந்த பதவியில் இருக்கார். இதுவரையிலையுமே இந்திய மக்களுக்கு தெரியாதது. சரி, இந்த கடிதத்தில் கீழே 2 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது யாருன்னு இப்போ நம்ம பார்ப்போம். அது என்னென்னா ஒருத்தர் என்னென்னா லே செக்ரட்டரின்னு எழுதியிருக்கான். லே மேனுன்னா என்னது? அறிவு இல்லாதவன். அப்படி தானே? அவனுக்கு எதுவுமே புரியாது. சிம்பிளாக சொன்னால் புரியாதுன்னா என்னது? ஒன்றும் அறிவு இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், அதையும் தாண்டி கொஞ்சம் க்ளீனாக பேச்சுன்னா மூளை வளர்ச்சி இல்லாதவன். அப்படி தானே? அவனுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கானா? அதனால தான் இப்படி இருக்குமோ தெரியல இருக்கானா? அப்புறம் என்னது?
கிளர்ஜி செக்ரட்டரி, அது யாருக்கும் தெரியல. சம்பளம் வாங்குறவன் இங்கே வந்து பதவியில் இருக்கான்னா என்ன செய்யணும்? கம்பெனி ஏற்படுத்தியிருக்கணும் இல்லையா? செக்ரட்டரின்னு ஒரு போஸ்ட்டு. அது மாதிரி என்னது அடுத்தது என்னது இது சேர்மேனா. இப்போது ஒரு கம்பெனிக்கு ஒரு சேர்மேன் இருப்பான்ல, ஒரு சேர்மன் இல்லைன்னா கம்பெனி என்ன செய்யணும்? விதிமுறைகளை ஏற்படுத்தி இது இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட கம்பெனி சட்டத்தின்படி இயங்குகின்ற கம்பெனி ஆனபடினால மத்திய அரசிடம் அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி இருக்கான்னா இதுவரை நான் பார்க்கல. நீங்கள் யாராவது என்ன செய்யலாம்னா தகவல் உரிமை சட்டப்படி என்ன செய்யலாம்? ரைஸ்டாரா கம்பெனிக்கு கேட்கலாம். இவன் வந்து அதுக்கு மேலே இவன் அந்த டிகிரியில் பார்க்குற நேரம் இது பிடின்னு ஒரு டிகிரி இருக்குது. இந்தியாவில் மாண்புமிகு உச்சநீதிமன்ற அரசியல் சாஸ்திர அமர்வு உன்னிகிருஷ்ணன் வர்சஸ் வித் 4 others, அதாவது 5 நீதிபதிகள் சட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த சட்டமும் எந்த டிகிரியும் சட்டம் இல்லை, எந்த டிகிரியும் என்ன செய்யணும்? யூஜிசியால் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவனுடைய டிகிரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னா இல்லை. அப்போ போலி பட்டம் பெற்ற ஒருத்தன் யாரோட உயர்ந்தவன்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட உயர்ந்தவனா? கேட்க வேடிக்கையாக இருக்கா? கடிதத்தை சொல்கிறாங்க, நான் ஒன்றும் சொல்லலை. நான் என் பாக்கெட்டில் ஒன்றும் பேசவே இல்லை. 2 ஆர்டரையும் போட்டிருக்கேன். பார்த்தீங்க இல்லை? நம்ம கடைசியில் இந்த கம்பெனியுடைய இது இந்த மதுரை ராமநாடு கிளை வந்து ஆடிட் ரிப்போர்ட்டு, கம்பெனியுடைய ஆடிட் ரிப்போர்ட்டில் இது கிளைன்னு கொடுக்க போகிறேன். அதுக்கு மேலே என்னென்னா ஆடிட் ரிப்போர்ட்டை காப்பி கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பேன் கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன், இதெல்லாம் டீட்டெயில்ஸும் லாஸ்ட்டில் கொடுக்குறேன் வீடியோ முடிஞ்ச பிறகு. ஸோ தான் இப்போ கேட்குறது என்னென்னா, இதை என்ன செய்வாங்களான்னா தென்னிந்தியா முழுவதும் உள்ள 50 லட்சம் மக்கள் என்ன செய்வாங்களாம்? கலந்துக்கிடுவாங்களாம். யார் தவறு செய்தார்? இந்த இடத்துல உங்கள்கிட்ட தான் கேட்குறது, சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் பயனாளிகளே, சிஎஸ்ஐ தேர்தல் திருச்சபை தேர்தல் நடத்துகின்றீர்களே, யோசித்து பாருங்கள், யார் தவறு செய்தார்? இவனா, இல்லை மத்திய அரசா, இல்லை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவா, இல்லை கம்பெனி சட்டமா, இல்லை நீங்களா? யோசிப்பதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. நண்பர்களே, இந்த கடிதத்தில் இருக்கின்ற நபர் இந்த சமுதாயத்தை ஏமாற்றி வருகின்றவன், மத்திய அரசை ஏமாற்றுகின்றவன், கம்பெனி சட்டத்தை ஏமாற்றுகின்றவன். இப்போ என்னது? ஊழல்வாதி. இப்போ என்னது? கம்பெனியுடைய விதிகளை என்ன இருக்குது? அழகாக இருக்குது. எத்தனை ரூபா? 15 ரூபா வருடத்திற்கு. இவன் என்னது? ஒரு பணியாளன் தன்னிச்சையாக இயங்க முடியாது. அதுதான் பார்த்துருக்கேன். எல்லாம் நம்ம இதில் பார்க்குற ஆட்கள் எல்லாரும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க. ஜியோப்படி தானே நடப்பீங்க, கவர்மெண்ட் ஆர்டர் படி தானே இது ஏதாவது செய்ய முடியும். நீங்களா தன்னிச்சை ஆர்டர் போட முடியுமா? இங்கே இவன் என்னது? ஒரு வேலைக்காரன், சம்பளம் வாங்கியவன், இவனை டிகிரி போலி சர்டிஃபிகேட்டு. ஏன்னா இவன் வந்து என்னது? இவன் போட்டிருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாம் போலியா என்னான்னு யூஜிசிக்கு இந்த சான்றிதழ் எல்லாம் இருக்கான்னு கேளுங்க. அதில் நான் ரெஜிஸ்ட்ராரா கம்பெனிக்கு என்ன செய்யலாம்? தகவல் உரிமை சட்டப்படி கேட்கலாம். கேட்குற நேரம் என்ன செய்யும்? இவன் யாருன்னு உள்ளது தெரிஞ்சிடும். நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. சொல்கிற மாதிரி என்ன செய்யுங்க, இது வந்து இன்னும் ஏமாறாமல் 50 லட்சம் மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த கூட்டத்தை, அதாவது இனி அடுத்தது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த அட்ரஸ் பாருங்கள், மேலே மாசி வீதியில் இருக்கான். இதில் ஏற்கனவே இதே அட்ரஸில் என்ன இருக்குது? மதுரை ராமநாட் டயாசிஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அப்போது அது இப்போ 1962 சொசைட்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணாங்களாம். சொத்து யாருக்குது? அந்த போர்டு வச்சுருக்கிறது யாருக்குது? சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய சொத்து. சிஎஸ்ஐடிஏ கம்பெனியோட சொத்தில் தனியார் ஒருத்தன் கொண்டு போர்டு வச்சுட்டு இருக்கணும்னா அது யார்? கம்பெனியோட அனுமதி வாங்கியிருக்கணும் இல்லையா? வாடகை கொடுத்துருக்கணும். அப்படி ஒரு சங்கம் இருக்கான்னு தெரியலை. இது வந்து இது என்னென்னா, அப்படி ஒரு சங்கத்துக்கு இது பதிவும் இல்லை, எதுவுமே இல்லை. பதிவு இருக்குன்னாலும் என்ன செய்ய முடியாது? வருடாந்திர என்ன கொடுக்கணும்? அது ஆனுவல் ரிப்போர்ட்டு, ஆடிட் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். அதுக்கு சொத்து இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற அந்த அதனுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் கேட்கலாம். இப்படி நிறைய என்னது அதில் இருக்குது. நீங்கள் கேட்டு அதை இன்ஃபர்மேஷனில் கேட்கலாம். அதை என்னென்னா இப்படி சீட்டிங் பண்ணுறது, அதாவது ஏமாற்றுதலை செய்து என்னது சமூக விரோத செயல்களை செய்கின்ற
மேற்படி நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க காவல்துறையிலும் புகார் அளியுங்கள். எஸ்எஃப்ஐயில் கொடுக்கலாம். இது என்ன செய்யலாம்? கம்பெனிக்கு எழுதி மேற்படி நபர்கள் மீது என்ன செய்யலாம்? காவல்துறையில் புகார் கொடுக்க கம்பெனிக்கு எழுதலாம். ஏன்னா இப்போது கம்பெனி யாருக்கு கையில் இருக்குது? மாண்புமிகு உச்ச நீதிமன்ற ஆணையின்படி யாருக்கு கீழே இருக்குது? 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது. அப்போ அவங்ககிட்ட இப்படி ஆணை கொடுத்துருந்தான்னு தகவல் உரிமை சட்டப்படி கேட்கலாம். சரியா? கேட்டு வாங்கி இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும்? இவங்க மேலே குற்ற நடவடிக்கை தொடர வேண்டும். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதிக்கிட்டு என்ன செய்யலாம்? காவல்துறையில் புகார் அளிக்க கேட்டுக்கொள்வேன். நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.